மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த அழகான வாஃபிள் ஸ்டிச்சஸ் நம்ம போடலாம். இந்த ஸ்டிச்சஸ் மொத்தமே டபுள் குரோஷியாலையும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷியால் நம்ம இது செஞ்சு முடிச்சிருக்கோம். இது போடுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 3.5 mm ஹூக்கும் நார்மல் டிகே ஆன் எடுத்திருக்கேன். ஸ்ப்ளிட் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த யானை இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரவுண்டை இந்த மாதிரி மேலே இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த யானை பிடிச்சி இழுங்க. அவ்வளோதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இங்கே வந்து நம்ம 3+3 மல்டிபிள்ஸ் போட போகிறோம். அதாவது 18 செயின்ஸ் நம்ம இங்கே போடலாம். 1 2 3 18 செயின்ஸ் நம்ம போட்டாச்சு. இங்கேருந்து நம்ம 5th செயினில் ஒரு டபுள் குரோஷே போடலாம். ஹூக்கிலேருந்து பாருங்கள், இது நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இது பக்கத்தில் இருக்கிற இதுலேருந்து 1 2 3 4 இந்த 4 செயினை விட்டுட்டு இந்த ஃபிஃப்த்து செயினில் நம்மளோட ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டபுள் குரோஷே ஒரு வாட்டி சுற்றிட்டு 5th செயினில் இங்கே இருக்குது 5th செயின் இங்கே விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெண்டாக ஜாயின் பண்ணலாம். 1 2 இதுதான் நம்மளோட டபுள் குரோஷே ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போடலாம். பாருங்க, ஒரு வாட்டி சுற்றிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த செயினில் விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ரெண்டாக ஜாயின் பண்ணிடலாம். 2வது டபுள் குரோஷே, இது 3வது டபுள் குரோஷே. இதே மாதிரி இந்த மொத்தம் ரோவையும் போடலாம். பாருங்கள், மொத்தம் இந்த டபுள் குரோஷே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். அதனால நம்மளுக்கு மொத்தம் 16 டபுள் குரோஷே வந்திருக்கு. இப்போ நம்ம ரோ 2 போட ஸ்டார்ட் பண்ணலாம். ரோ 2 போடுறதுக்கு இங்கே 3 செயின் போட்டுடலாம். 1 2 3 3 செயின் போட்டுட்டு நம்மளோட ஸ்டிச்சஸை திருப்பிக்கிட்டு இங்கே நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே நம்ம போட போகிறோம். இங்கே 3 செயின் நம்ம போட்டிருக்கோம். இந்த கீழே போட்டிருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே இந்த 3 செயின் போட்டிருக்கோம். இது ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டிச்சஸில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே நம்ம போட போகிறோம். பாருங்கள், ஒரு வாட்டி சுற்றிட்டு நம்மளோட ஹூக்கை இந்த டபுள் குரோஷேக்கும் இந்த டபுள் குரோஷேக்கும் நடுவில் இங்கே போய் விடணும். விட்டு மறுபடியும் இந்த சைடாக நம்மளுக்கு கொண்டு வரணும். பாருங்கள், இப்படி கொண்டு வந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லூப்பு இந்த மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், இப்படி கொண்டு வந்து நார்மலாக நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் குரோஷே போடலாம். ஒரு வாட்டி சுற்றிட்டு இது பக்கத்தில் இருக்கிற இந்த டபுள் குரோஷே மேலே ஒரு டபுள் குரோஷே. ஒரு டபுள் குரோஷே, அப்புறம் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே. இங்கே போட்ட மாதிரி இது பக்கத்தில் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போடலாம். ஒரு வாட்டி சுற்றிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஹோலில் விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணலாம். ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ரெண்டாக ஜாயின் பண்ணி
அப்புறம் இன்னொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பக்கத்துலேயே விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ரெண்டாக ஜாயின் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஸ்டிச்சஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு நார்மல் டபுள் crochet ஒரு வாட்டி சுற்றிட்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிடலாம். ஒரு நார்மல் டபுள் crochet, அப்புறம் பக்கத்தில் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, அதாவது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, ஒரு டபுள் crochet, மறுபடியும் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, மறுபடியும் ஒரு டபுள் crochetன்னு இந்த ஃபுல் ரோவையும் போடலாம். கடைசியில் ஒரு டபுள் crochetயால் நம்ம முடிச்சிருக்கோம். செகண்ட் ரோவில் 2 ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு டபுள் crochet, 2 ஃப்ரண்ட் போஸ்ட்டுன்னு நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின் போட்டுடலாம். 3 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு டபுள் crochetயும், டபுள் crochet இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட்டும் நம்ம இந்த ரோவில் போட போகிறோம். பாருங்கள், நம்ம 3 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிக்கிட்டோம். இப்போது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்குது. இங்கே 2 டபுள் crochet போட்டுடலாம். மேலே 2 டபுள் crochet, 1 2 டபுள் crochet. இங்கே ஒரு டபுள் crochet இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் போட போகிறோம். பாருங்கள், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், அப்புறம் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல 2 டபுள் crochet போட போகிறோம். டபுள் crochet இடத்துல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட்டும், இப்போது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல 2 டபுள் crochet. இதே மாதிரி இந்த ஃபுல் ரோவையும் போடலாம். நம்மளோட தேர்ட் ரோ நம்ம போட்டாச்சு. எப்படி வந்திருக்கு நம்மளோட ஸ்டிச்சஸ்? இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம 4th ரோ போடலாம். 4th ரோ போடுறதுக்கும் அதே மாதிரி தான் 3 செயினை போட்டுட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி டபுள் crochet இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட்டும், ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கிற இடத்துல டபுள் crochetயும் நம்ம போட போகிறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல் ஸ்டிச்சஸும் நம்ம போடலாம். ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கிற இடத்துல டபுள் crochetயும், டபுள் crochet இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட்டும் இதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் வேணுனாலும் நம்ம போட்டுகிட்டே போகலாம். இங்கே 4th ரோ போடலாம். நம்மளுக்கு இங்கே டபுள் crochetயால் நம்ம முடிச்சிருக்கோம். இங்கே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டபுள் crochet, அப்புறம் 2 டபுள் crochet இருக்குது. இங்கே 2 டபுள் crochet இருக்குது. இந்த இடத்துல 2 ஃப்ரண்ட் போஸ்ட். இதே மாதிரி வைஸ் வெர்சஸாக நம்ம இந்த ஃபுல் ஸ்டிச்சஸும் போடலாம். நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இதே மாதிரி நம்ம கீழே என்ன ஸ்டிச்சஸ் இருக்கோ அது பிரகாரம் பார்த்து நம்ம மேலேயும் அதே மாதிரி போட்டுகிட்டே போகலாம். பாருங்கள் நம்மளோட ஸ்டிச்சஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம கீழே கரெக்டாக ஸ்டிச்சஸ் இருக்கோ அது பிரகாரம் நம்ம பார்த்து போட்டுகிட்டே போகலாம். வாங்க நம்ம அடுத்த ரவுண்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ரவுண்டும் இதே மாதிரி தான். நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராஜெக்டை நம்ம செஞ்சு முடிக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிருக்கோம். நான் இங்கே மொத்தம் 8 ரோவாக நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ போடலாம். இதை யூஸ் பண்ணி பிளாங்கெட்ஸ், பர்ஸ் கூட நம்ம செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக
waffle stitches வந்திருக்கு. ஒரு ரோவும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 செயினை போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணணும். இது முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. இழுத்து விட்டுடுங்க. இது டைட் பண்ணால் இது டைட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு உங்களோட பிக்சரை டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.